இப்போ வந்து பிசைஞ்சாச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டாக மாவு கொஞ்சம் சாஃப்டாக வரணும், அப்புறம் பவுல்லாம் ஒட்டக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணால் லாஸ்ட்டாக லைட்டாக உங்கள் கையில் வந்து கீயை போட்டிங்கன்னா சூப்பராக ஒட்டாமல் வந்துடும். இப்போ நான் பண்ணுறது நீங்களே பாருங்கள் கைஸ். இப்போ வந்து கொஞ்சமாக நெய் எடுத்துகிட்டு கையில் அப்படியே போட்டு நல்லா கொஞ்சம் இப்படி பண்ணிவிட்டு வழிச்சிக்கலாம். வேஸ்ட் பண்ணக்கூடாது நெய், அதனால தான் பண்ணிட்டு இப்படி ஃபுல்லாக நீங்கள் தேய்ச்சிங்கன்னா மொத்தமாக அப்படியே வந்துடும். அப்படி இங்கே எடுத்திங்கன்னா அப்படியே கப்பு அப்படியே புத்தம் புதுசாகிடும். இந்த மாதிரி போய் நம்ம வந்துட்டு ஸ்கோர் பண்ணிக்கலாம். நம்ம அம்மாட்டெல்லாம் க்ளீனாக பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. பார்த்தீங்களா ட்ரிக் அப்படியே கையில் கூட வேஸ்ட்டாக ஒட்டிக்கும். ஓகே, இது மாதிரி ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்துட்டு சப்பாத்தி நம்ம பிசைச்சிருக்கோம், அவள் தான் வேறு ஒன்றுமே பண்ணியிருக்கேன் நம்ம இவ்வளோ வரைக்கும். இப்போ என்ன பண்ணால் வந்து கொஞ்ச நேரம் நல்லா அப்படியே மூடி ஊற விட்டுருங்க. A few minutes later 10 minutes ஆயிடுச்சு, ஆக்சுவலி 10 minutes ஆயிடுச்சு. இப்போ வந்து மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பாருங்கள், அப்படியே நல்லா சூப்பராக வந்துருக்கு மாவு. பார்த்தீங்களா ஸ்லைம் மாதிரி இருக்கா மாவு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா வந்துட்டு ஸ்பைரல்ஸ் பண்ண போகிறோம். இது ஸ்பைரல்ஸ் எப்படி பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸி, பட் பார்க்க அதுவும் கஷ்டமான. இப்போ தான் எல்லாம் முக்கும் தொலையும். ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா. ஓகே கைஸ், இப்போ என்ன பண்ணால் இந்த மாதிரி எடுத்துட்டு 2 கையும் இப்படி வந்துட்டு இப்படி மாவு வச்சுட்டு உருட்டிக்கணும். உருட்டி இப்படி ஒரு பொழந்துட்டு வருது. ஓகே, இப்படி பண்ணிக்கணும் நீங்கள் நல்லா. ஓகேவா, கையை பற்றி நீங்கள் கழுவுங்க. கையை கழுவாமல் வச்சிங்கன்னா நல்லா வராது. சொல்லிட்டேன். இப்போ இங்கே வச்சு ஃபோர்க்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதான் குட்டியாக அழகாக இருக்கும். வச்சு நல்லா இங்கே அமுத்துன்னு ஒரு சின்ன லைட்டாக அமுத்திக்கணும். ரொம்ப அமுத்தாதீங்க. லைட்டாக அமுத்திட்டு அந்த ஃபோர்க்கோட டெக்ஸ்சர் இங்கே வந்துடும். ஓகேவா, லைட்டாக வந்த உடனே நீங்கள் அப்படி இப்படி பண்ணி இப்படி ஒரு உருட்டிங்கன்னா ஸ்பைரல்ஸ் வந்துடுச்சு.